தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதான் பூக்களும் பூகுமோ? அழகாய் மனதை பறித்து விட்டாலே. நான் தான் சொன்னல கண்டிப்பா அம்மா விட்டுருவாங்கன்னு. நீ தான் பயந்து பயந்து எப்படியோ ஒரு வழியா வந்துட்டியே. 1 வீக்கா பாக்கலடி. எவ்வளவு தெரியுமா போர் அடிச்சது. சே, கம்முன்னு நமக்கு காலேஜே வச்சிடலாம் போல. நீ வேற திவ்யா, எங்க அம்மா அப்படியே கேட்ட உடனே விட்டுட்டாங்களா என்ன? திவ்யா, அது வந்து எங்க அத்தையும் லலிதா அம்மாவும் சப்போர்ட் பண்ணாங்க. அதனால மட்டும்தான் நான் வந்தேன் தெரியுமா. அதுவும் 2 hours தான் டைம் கொடுத்துருக்காங்க. அப்பா வரத்துக்குள்ள வீட்டுக்கு போயிடணும். அதெல்லாம் கிளம்பிடலாண்டி, கவலைப்படாத. வா, இப்போ எங்க போலாம்? எங்க போலாம்னா ஏதோ பர்ச்சேஸ் பண்ண போறியா என்ன? சாச்சா, அதெல்லாம் இல்ல, சும்மா ஒரு விசிட், அவ்வளவுதான். ஒண்ணு பண்ணுவோமா, நம்ம போயிட்டு KFCல நல்லா சாப்பிட்டுட்டு வரலாமா? ஏண்டி, எனக்கும் KFCல சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, சாப்பிடணும் போல தோணுது. போலாமா? அடி பாவி, எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. ஏண்டி நீ மட்டும் இப்படி இருக்க? இவ்வளவு தூரம் வந்தமே, அங்க எங்கேயாச்சும் சுத்தி பார்த்துட்டு ஏதாச்சும் ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு பார்த்தா நீ என்னன்னா நல்லா ஹெவியா சாப்பிடறதுக்கெல்லாம் ஐடியா போடுற. இவ்வளவு தூரம் வந்துட்டு மால்ல KFCல எவ்வளவு டேஸ்டா இருக்கும் தெரியுமா சிக்கன் பீஸ்னா. போய் சாப்பிடலாம்டி, செம்ம டேஸ்டா இருக்கும். திவ்யா விடு, அவளை பத்தி தான் நமக்கு தெரியும்ல. சரிடி, இப்ப என்ன, நம்ம போய் KFCல சாப்பிடணும், அவ்வளவுதானே? வா, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சுத்து சுத்திட்டு வீட்டுக்கு கிளம்பிடணும். ஓகேவா? ரொம்ப நேரம்லாம் என்னால இருக்க முடியாது. ஓகே ஓகே, வா போலாம். அப்பா, இத பார்த்தாலே நாக்கு எச்சு ஊறுது தெரியுமா. என்ன டேஸ்ட் தெரியுமா. அப்படியே பார்க்க பார்க்க சாப்பிடணும்னு தோணிட்டு இருக்கு. ஏடி, உங்களுக்குலாம் அப்படி தோணாதா? எனக்குலாம் KFC சிக்கன் எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா. அதான் உங்களுக்கு தெரியுதே. சாப்பிடுமா, உனக்கு எவ்வளவு வேணுமோ எவ்வளவு தோணுதோ சாப்பிடு, சரியா? நீ மீதி வைக்கிறத நாங்க சாப்பிட்டுக்கிறோம், போதுமா? சே இனியா, நான் அந்த மாதிரிலாம் இல்லடி. அதுக்காக உங்களெல்லாம் பார்க்க வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்காம சாப்பிட்றதுலாம் எனக்கு பிடிக்காது. எடுத்துக்கோங்க, எல்லாருமே அப்படியே சாப்பிட்டுட்டே பேசலாம். பரவாயில்லையடி, இவ்வளவு தூரம் உனக்கு மனசு வருதே நாங்களும் சாப்பிடணும்னு. திவ்யா, சரி ஒன்னும் இல்ல, சாப்பிட்டு அத இனியா, நான் கேட்கணும்னு நினைச்சேன். அண்ணா மேரேஜுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் போடுற? நீ சொன்னாதானே அதே மாதிரி நாங்களும் போட முடியும். ஆமால, நான் வந்து லெஹங்கா மாதிரி தாண்டி எடுத்திருக்கேன். நீங்களும் லெஹங்கா மாதிரி போட்டு வரீங்களா? லெஹங்காவா? என்கிட்ட ஒண்ணு தாண்டி இருக்கு. சரி ஓகே, அதே போட்டு வரேன். என்ன கலர்? நான் பீச் கலர். உங்களுக்கு என்ன கலர் இருக்கோ அதை போட்டு வாங்க. இதுக்காக புதுசாலாம் வாங்கணும்னு இல்ல. ஓகே. மேரேஜ்க்கு நான் இன்னும் டிசைட் பண்ணல. நான் கம்னு லெஹங்காவே போட்டுக்கலான்னு இருக்கேன். போதும்ல, ஏன்னா மார்னிங் மேரேஜ், ஆஃப்டர்நூன் ரிசப்ஷனு, அப்புறம் எதுக்குன்னு யோசிக்கிறேன். ஆனா அம்மா வந்து மாத்தி கூட போட சொல்வாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு மேரேஜுக்கு லெஹங்கா போடணும்னு தான் ஆசையா இருக்கு. சரி, அப்ப அதே போட்டுக்கோ, பார்க்கலாம். என்ன, பத்திரிக்கைலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா பாத்தியா இனியா, பரவாயில்ல, நமக்கு செமஸ்டர் லீவ் விட்டனால அண்ணா மேரேஜுக்கு தனியா லீவ் போடணும்னு இல்ல, கரெக்டா லீவ்லயே வந்துருச்சு. நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்ல. ஆமா ஜெனி, நானுமே அதான் சொன்னேன் அம்மா கிட்ட. எனக்கு ஜாலியா நான் என்ஜாய் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆமா. அப்புறம் இனியா, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பாரு. நேத்து அந்த வினோத்தை பார்த்தேன்டி. எந்த வினோத்து? அதான் காலேஜ்ல எப்ப பார்த்தாலும் பின்னாடியே சுத்திட்டு இருப்பானே, அவன் தான். சரி, அதுல என்ன இருக்கு? அவனை பார்க்கறதெல்லாம் ஒரு அதிசயமா என்ன? நீ வேற அவனை எங்க பார்த்தேன்னு கேளு. எங்க வீட்டு பக்கத்துல பார்த்தேன். என்ன சொல்ற? ஆமா, நேத்து கடைக்கு அம்மா போயிட்டு வர சொன்னாங்கன்னு போயிட்டு வந்தனா பார்த்தா அந்த முக்குல நின்னுட்டு இருந்தான். அப்புறம் நான் எதுவுமே பேசாம அமைதியா தான் போனேன். அப்புறம் அவனே என்ன கூப்பிட்டு பேசினான் தெரியுமா. என்னது, ஒன்னு கூப்பிட்டு பேசினானா? என்ன பேசினா? அவன் ஸ்டார்ட் பண்றப்பெல்லாம் நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டு கடைசியில உன் வீட்டு அட்ரஸ் என்னன்னு கேட்டான். என்ன திவ்யா சொல்ற? ஏன் வீட்டு அட்ரஸ் கேட்டானா? ஆமா. ஆனா நான் குடுக்கல. இருந்தாலும் அவனுக்கு உங்க ஃபேமிலி பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அந்த வீடு தானா அப்படின்னு கன்ஃபர்மேஷன் பண்றதுக்காக என்கிட்ட கேட்டான். நான் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டேன். என்னடி இவன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்? சும்மா காலேஜ்ல பாக்குறான், பேசுறான், என்னமோ தெரியல, ஏதோ ட்ரை பண்றான். நாம எதுவும் கண்டுக்காம இருந்தா போதும்னு நினைச்சா வீட்டு அட்ரஸ் எல்லாம் கேக்குறான். என்ன ஐடியால இருக்கான் இவன்? நான் சொல்றேன், தப்பா நினைக்காத. ஆனா எனக்கு தோணிட்டே இருக்கு, அவன் உனக்கு ட்ரை பண்றான். எனக்கு தெரிஞ்சு உன்னை லவ் பண்றான்னு நினைக்கிறேன். என்னது, லவ்வா? என்ன சொல்லிட்டு இருக்க? எனக்கு அப்படிதான் தோணுது. ஆமா இனியா, எனக்கும் அப்படிதான் தோணுது. அதுவும் வர வர அவனோட ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே சரியில்லை. உன் பின்னாடியே சுத்துறான், எங்க பார்த்தாலும் நீ இருக்கிற இடத்துலயே இருக்கான். அதனால எனக்கும் அப்படிதான் தோணுது. கொஞ்சம் கூட திருந்தலன்னா நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. பண்ணா பண்ணிட்டு போறான், எனக்கு என்ன வந்துச்சு? எப்படி இருந்தாலும் எங்க வீட்டுல லவ்வுக்கு எப்பயுமே அகைன்ஸ்ட் தான். சோ அத பத்திலாம் நான் கவலைப்படவே மாட்டேன். ஆமா இனியா,
வீட்ல தான் யாரும் யாரையும் லவ் பண்ணக்கூடாது, லவ்வுக்கு அகைன்ஸ்ட்னு சொல்ற. ஆனா நீ அம், நீ ரகு அண்ணாவை லவ் பண்றதானே? அந்த விஷயம் வீட்ல தெரிஞ்சா அப்ப ப்ராப்ளம் ஆகாதா? ஏய் சும்மா இரு திவ்யா. எனக்கே அது நினைச்சா சில டைம் பயமா தான் இருக்கும். என்னதான் அத்தை பையனாவே இருந்தாலும் லவ்னு சொன்னா அப்பா எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியல. இதே அவங்களே வீட்ல பேசி கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும். ஆனா அதெல்லாம் நடக்காதுன்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சரி, கல்யாண பேச்சு ஆரம்பிக்கிற வரையும் நல்லா ஃப்ரீயா என்ஜாய் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்துக்கலாம், என்ன நடக்குதோ அதுதானே நடக்கும். ஆனா நான் எப்பவோ டிசைட் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு லைஃப்னா அது மாமா கூட மட்டும்தான். அப்படி ஒரு வேளை மாமாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொன்னாங்கன்னா எனக்கு கல்யாணமே வேண்டான்னு வீட்லயே இருப்பேனே தவிர வேற யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். சரி சரி விடு, தேவையில்லாம இப்ப எதுக்கு யோசிச்சுட்டு இருக்க? அதெல்லாம் நடக்கிறப்ப நடக்கட்டும். அதுக்கெல்லாம் இன்னும் 3-4 வருஷம் ஆகும் தானே, அப்புறம் பாத்துக்கலாம் விடு. ஆமாடி, இப்ப எதுக்கு தேவையில்லாம அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க, நான் மட்டும்தான் சாப்பிடுற மாதிரியே தெரியுது. ஜெனி சாப்பிடு, உனக்கு எவ்வளவு வேணுமோ சாப்பிடு, வேணும்னா வாங்கிக்கலாம்டி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்போ ஓகே. அப்பா பாப்பாப்பா, என்ன வெயில் பாத்தியா பாண்டியா? அப்பா வெயில் மண்டைய பொளக்குது போ. சாயந்தரம் ஆனதுக்கு அப்புறமும் இன்னும் வெயில் குறைஞ்ச பாட காணோம். ஆமாண்ணா, ஒரு விஷயத்துக்கு வெளியே போயிட்டு வரதுக்குள்ள போதும் போதும் தான் இருக்கு. பாத்தியா லலிதா, கொஞ்சம் தண்ணி கொண்டாமா. அந்த கொண்டு வந்துட்டோங்க. என்னாச்சு? வெயில்ல போயிட்டு வந்ததுக்கு தண்ணி தாகம் எடுக்குதா? இந்தாங்க இந்தாங்க, முதல்ல தண்ணி குடிங்க. ஆமா ஆமாமா, வெளியில வெயில் என்ன கொளுத்துது, முடியலப்பா சாமி. என்ன மாமா, யார் யாருக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுத்தீங்க? நம்ம ஊர்ல ஓரளவு முடிச்சிட்டீங்களா மாமா? ஆமாமா, ஒரு 10-15 வீட்டுக்கு கொடுத்துட்டு வந்திருக்கோம். தெரிஞ்சவங்களுக்கு நேர்ல போய் கொடுத்தா தானமா நல்லா இருக்கும். அதனால பக்கத்து ஊர்ல மட்டும் ஒரு 15 வீட்டுக்கு கொடுத்துட்டு வந்திருக்கோம். சரிங்க மாமா. சிவகாமி, புள்ள எங்க? நீங்க மட்டும் இருக்கீங்க? அவளுக்கும் லீவ் தானே, வீட்ல தானே இருப்பான். தூங்குறாளா என்ன? என்ன இவன் வந்த உடனே புள்ள எங்கன்னு கேக்குறான்? ஐயோ அண்ணி, இப்ப என்ன சொல்றது? இரு இரு, ஏதோ சமாளிச்சுதான் ஆகணும். அக்கா, என்னாச்சு? புள்ள எங்கன்னு கேட்டா முழிக்கிறேன். தூங்கிட்டு இருக்காளா என்ன? அது ஒண்ணும் இல்ல கொழுந்தனாரே, கொஞ்சம் வெளியே போயிருக்கா புள்ள. வெளிய வா. எங்க நீ? அதுவா, அது காலேஜ் அடுத்து ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஏதோ ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணணுமா, அதுக்கு சில பொருள்லாம் வாங்கணும்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிட்டு இருக்கா. வந்துருவா. என்னது? புள்ளைய தனியாவா வெளிய அனுப்புனீங்க? எங்க அவ தனியால எங்கேயும் போல. அவங்க ஃப்ரெண்டு 2 பேர் வீட்டுக்கு வருவாங்கல்ல, அவங்க கூட சேர்ந்துதான் போயிருக்கா. இருந்தாலும் 3 பொட்டு பிள்ளைங்கள தனியா அனுப்பியிருக்கீங்க. ஆம்பளை பசங்க யாரையாச்சும் கூட அனுப்பியிருக்கணும்லம்மா. என்னதான் முக்கியமான பொருளா இருந்தாலும் சாயந்தரம் பிள்ளைங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் போய் வாங்கிட்டு வரலாம்ல. தனியா எதுக்கு போகணும்? இல்லங்க, அவளுக்கு ப்ராஜெக்ட் பண்ணணும் வேணும்னு சொன்னா, அதான். அவ வெளிய போனதை நான் தப்பு சொல்லல. படிப்பு விஷயமா தான் போயிருக்கா. இருந்தாலும் பொட்ட புள்ளைய தனியா அனுப்புனா வீட்டுக்கு வந்து சேர்றதுக்குள்ள மனசு படபடன்னு தானே இருக்கும். எதுக்கு தனியா அனுப்புனீங்க? காலம் கெட்டு போய் கிடக்கு. அண்ணா நீங்க பயப்படாதீங்க, நான் ரகுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேனா, அவன் போய் புள்ளைய கூட்டிட்டு வந்துருவான். நீங்க பயப்படாதீங்க. ஓ, ரகுவும் அப்ப போவானா? அப்ப சரி. இருந்தாலும் பொட்ட பிள்ளைங்க இப்படி தனியா அனுப்பாதீங்கம்மா. சரியா? அவன் இருக்கனால சரிதான். சரிங்கண்ணா, அவன் கூட்டிட்டு வந்துருவான். அப்ப சரி சரி. ஹலோ அம்மா, சொல்லுங்கம்மா. ரகு பிஸியா இருக்கியாப்பா? ஆமாம்மா, வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன். என்னன்னு சொல்லுங்க. ஆபீஸ்ல இருக்கப்ப அவ்வளவு சீக்கிரம் ஃபோன் பண்ண மாட்டீங்களே, என்னம்மா? ரகு அது ஒன்றும் இல்லைப்பா. இனியா குட்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க. அண்ணா வேற அதுக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டாரு. அண்ணா வரதுக்குள்ள அவ வந்துருவேன்னு சொன்னா. ஆனா என்ன பண்றது, அண்ணா சீக்கிரம் வந்துட்டாரு. இப்ப வந்த உடனே புள்ள எங்கன்னு கேட்டாங்களா, நான் ப்ராஜெக்ட் வேலையா வெளியே போயிருக்காங்கன்னு சொல்லி சமாளிச்சிட்டோம். இருந்தாலும் தனியா அனுப்பிட்டோன்னு டென்ஷனா கோவமா இருந்தாங்க. அதனால உன்கிட்ட சொல்லிட்டோம், நீ கூட்டிட்டு வந்துருவேன்னு சொல்லியிருக்கேன்ப்பா. கொஞ்சம் இனியா குட்டிக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்கான்னு கேட்டு போய் கூட்டிட்டு வந்துடுறியாப்பா? என்னம்மா சொல்றீங்க? எங்க போனா அவ? என்னப்பா நீயும் எதுக்கு இப்ப கோவப்படுற? அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டாங்கன்னு சும்மா மாலுக்கு தான் எங்கேயோ போறேன்னு சொன்னா. ஃபர்ஸ்ட் நாங்க வேணான்னு தான் சொன்னோம். அவ கேட்டப்ப வேணான்னு சொல்ல முடியலப்பா. பாவம் பிள்ளை வீட்டுக்குள்ளே இருக்காளேன்னு சரின்னு சொல்லிட்டோம். நீ கொஞ்சம் போய் பாரேன். தேவையில்லாம அவ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகணும்னு ரொம்ப முக்கியமா என்ன? மாமாக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும்ல. தெரிஞ்சும் எதுக்காக இந்த மாதிரி பண்றா? அவ தான் கேக்குறானா, நீங்க எல்லாம் வேண்டான்னு சொல்லிருக்கணும். நீங்க எதுக்கு அலோவ் பண்ணீங்க? ரகு இப்ப அதெல்லாம் பேச முடியாதுப்பா, சொன்னா புரிஞ்சுக்கோ. மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இப்ப அவளுக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேட்டு நீ கூட இருக்கன்னு சொல்லியிருக்கேன்ப்பா. அதனாலதான் உனக்கு ஃபோன் பண்றேன். போ அவளை கொஞ்சம் கூட்டிட்டு வந்துருப்பா. அண்ணா வேற வீட்டுக்கு வந்துட்டாங்க, சொன்னா கேளுப்பா. இல்லனா புள்ள மாட்டிப்பா, நல்லா திட்டு வாங்குவா. சொன்னா புரிஞ்சுக்கோ. சரிம்மா, நான் அவளுக்கு ஃபோன் பண்றேன். நீங்க போனை வைங்க. சரிப்பா. இனியோ வீட்ல எல்லாம் எது வேண்டான்னு சொல்றாங்களோ அதை தான் செய்யறல்ல.
இப்ப எங்க இருக்க? மால் ரொம்ப முக்கியமா? இரு, போன் எடு, அப்புறம் இருக்கு உனக்கு. ஃபோன் அடிக்குதே. ஹலோ, இனியா, எங்க இருக்க? என்ன மாமா நீங்களா ஃபோன் பண்ணிருக்கீங்க? என்ன ஒரு அதிசயம். ஏய், கேட்டதுக்கு முதல்ல பதில சொல்லு. எங்க இருக்க? நானா மால்ல இருக்கேன் மாமா. கேஎஃப்சி சிக்கன் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆமா, ரொம்ப முக்கியம் இல்ல இப்போ. என்ன மாமா ஃபோன் பண்ணதுல இருந்து திட்டிட்டே இருக்க? என்னாச்சு? ஆ, நீ பண்றதுக்கு கோவப்படாம என்ன பண்ணுவாங்க? இப்ப எதுக்கு மாலுக்கு போயிருக்க? தேவையில்லாம இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? வீட்ல என்ன சொல்லிட்டு வந்த? மாலுக்கு போறேன்னு தான் சொல்லிட்டு வந்தேன். இனியா, வீட்ல மாமாலாம் வெளியே போனவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க போல. வந்த உடனே உன்னதான் கேட்டிருக்காங்க. மாமா என்ன சொல்றீங்க? ஆமா இனியா, அம்மா வேற ஃபோன் பண்ணி என்கிட்ட நீ எங்க இருக்கன்னு கேட்டு என் கூட இருக்க மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க. எங்க இருக்க கரெக்டா சொல்லு, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். உடனே இப்ப வீட்டுக்கு கிளம்புறோம். சரி மாமா கிளம்பலாம், நீங்க வாங்க. வந்து வெளியே வெயிட் பண்ண. ஓகே. என்னாச்சு? அப்பாலாம் வீட்டுக்கு வந்துட்டாங்களாம். வந்த உடனே எங்கன்னு கேட்டிருப்பாங்க போல. மாமா கூட தான் வெளியே ப்ராஜெக்ட் ஒர்க்குக்காக போயிருக்கேன்னு சொல்லி வச்சிருக்காங்களாம். இப்போ உடனே நான் கிளம்பியே ஆகணும்டி. சரி சரி வா கிளம்பலாம். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சுல, போலாம் வா. பாத்தியாடா, மால்ல என்னென்னமா ஃபிகருங்கெல்லாம் வருதுங்க. ஏமா பாப்பா, என்ன படிக்கிற நீ? அண்ணா, என்னையா கேட்டீங்க? என்னம்மா நீ பொசுக்குன்னு அண்ணான்னு சொல்லிட்ட? அண்ணன்லாம் கூப்பிடாதம்மா. எங்க கிட்ட எப்பயும் பொண்ணுங்க அண்ணான்னு கூப்பிட்டா பிடிக்கவே பிடிக்காது. அதனால இனிமே எங்களை அண்ணான்னு கூப்பிடவே கூப்பிடாத, பேர் சொல்லியே கூப்பிடு, சரியா? அண்ணா, நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு போகணும், வழி விடுங்க. போலாம் பாப்பா, முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. உன் பேர் என்ன? உங்களுக்கு எதுக்கு? அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது. நகருங்க, நான் போகணும். அட போலாமா, பேரை சொல்லிட்டு போலாம். சொல்லு சொல்லு, என்ன பேர் உனக்கு? வர்ஷினி. பரவாயில்லையே, பேர் ரொம்ப நல்லா இருக்கே. எனக்கு வழி விடுங்க, நான் கிளம்பணும். அட கிளம்பலாம், இரு பாப்பா. இப்பதானே உன் பேரையே கேட்டிருக்கோம். எந்த காலேஜ்ல படிக்கிறேன்னு சொல்லு. அப்பப்ப நம்ம மீட் பண்ணலாம். வெளியே நல்லா போய் ஜாலியா சுத்தலாம். நல்லா லைஃப் என்ஜாய் பண்ணணும்ல. அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுண்ணா. என்கிட்ட வேற எதுவும் கேட்காதீங்க. என்ன விடுங்க. வெளியே எல்லாரும் வெயிட் பண்றாங்க, நான் போகணும். நகருங்க. போலாம் போலாம், இருமா. பயப்படாதடி, உங்க மாமா தானே, அதெல்லாம் எதுவும் திட்ட மாட்டாரு. இல்லடி, மேல ஏதோ தைரியமா பேசிட்டேன். எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. மாமா வந்தா திட்டும் தெரியுமா? அவருக்கு முதல்ல இப்படி எல்லாம் வரதெல்லாம் பிடிக்காது. சரி, இதுல வேற கோமா வேற வர போறாரு. அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. அதெல்லாம் எதுவும் இல்ல, பாத்துக்கலாம். அங்க என்ன நடக்குது? எங்க அந்த பக்கம் திரும்பி பாரு. ஒரு பொண்ணு கிட்ட 2 பேரு வம்பு பண்ற மாதிரியே தெரியல. அப்படிதான் தெரியுது. பாவண்டி அந்த பொண்ணு. இவனுங்க ஏன் இப்படி பண்றாங்க? இவனுங்களா இப்படி சும்மாவே விடக்கூடாது. இரு, நான் வரேன். இனியா வேண்டாம். சும்மா இரு திவ்யா. எப்ப பார்த்தாலும் இவனுங்களுக்கு வேற வேலையே இல்ல. எங்க போனாலும் பொண்ணுங்க மட்டும் தனியா இருந்துடவே கூடாது. சும்மா இந்த மாதிரி பண்றனாலதான். இரு, நான் இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. சொன்னா கேளுடி. உன் ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு பாப்பா. எங்க வாங்குன? உங்க அம்மாவும் உங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சியோ எங்க வாங்கினாங்களோ அங்கதான் வாங்கினாங்க. ஏய், யாருடி நீ? நீங்க யாருங்கடா? என்ன தைரியம் இருந்தா என்ன வாடி போடின்னு பேசுவ? யாருடா நீ? ஏய், அப்படிதாண்டி பேசுவ. நான் பாட்டுக்கு அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கேன். உனக்கு என்ன? நீ எதுக்கு இப்ப நடுவுல வர? ஏண்டா, அந்த பொண்ணு எவ்வளவு நேரமா நான் போகணும், வழி விடுங்க வழி விடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. நீ என்னன்னா அவ போக விடாம பேசி தடுத்து பேசிட்டு இருப்ப. உன்கிட்ட நியாயம் கேட்க வந்தா அது தப்பா? ஏமா நீ போ. சரிங்கக்கா. ஏய் நில்லுடி, எப்படி நீ போற நான் பாக்குறேன். என்னடா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க? இந்த பக்கம் வா. ஏய், உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி பண்ணிட்டு இருப்ப? நான் யாருன்னு தெரியுமாடி? அக்கா பிரச்சனை வேணாக்கா, பயமா இருக்குக்கா. அந்த பொண்ணு பாட்டுக்கு அப்பாவி மாதிரி இருக்கனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்க இருந்துடா வருவீங்க நீங்க? தனியா ஒரு பொண்ணு வந்துடக்கூடாது, உடனே வந்துருவீங்களே. இதுக்காகவே வீட்ல இருந்து வருவீங்களா? ஏய், என்னடி பொண்ணாச்சுன்னு பொறுமையா போனா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. இப்படி எல்லாம் பேசின பாத்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். என்னடா பண்ணுவ? உன்னால என்ன பண்ண முடியும்? ஒரு ஆம்பளை நாங்க எங்க கிட்ட இவ்வளவு திமிரா பேசுற, உன்னை இதுக்கப்புறமும் சும்மா விடுவோமா? என்னடா பண்ண முடியும் உன்னால? இப்ப பாருடி. எதுக்குடா இப்ப என் பக்கம் நெருங்கி வர? உன்னா ஏய், உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா ஏன் மேலே கைய வைப்ப? நான் யாருன்னு தெரியுமாடி? நீ யாரா இருந்தா எனக்கு என்னடா? ஒரு பொண்ணு கிட்ட வம்பு பண்ணிட்டு இருப்பேன், பார்த்துட்டு சும்மா போவேன்னு நினைச்சியா? இங்க பார், இன்னொரு முறை இந்த மாதிரி பண்றத நான் பார்த்தேன், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், தெரிஞ்சுக்கோ. என்னடி போலீஸ்னு சொல்லி பூச்சாண்டி காட்டினா பாய்ந்துருவேன்னு நினைச்சியா? ஒரு பொண்ணு நீ, உனக்கு இவ்ளோ திமிரு ஆகாதடி. எவ்வளவு திமிரு இருந்தா ஒரு பையன் மேலே கைய வச்சிருப்ப? அதுவும் இத்தனை பேர் முன்னாடி என்ன நீ அடிப்ப. இதுக்கப்புறமும் பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? இதுக்கப்புறம் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி. உன்ன ஒரு பொண்ணு நீ, உனக்கே அவ்வளவு திமிரு இருந்தா நான் ஆம்பளடி.
எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். இதுக்கப்புறமும் உன்னை சும்மா விட மாட்டேன்டி. ஏய் முதல்ல என் கைய விடு, இல்ல இன்னும் 2 அரை வாங்குவேன். எங்க ஆற பார்க்கலாம். பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? ஏய் டேய் கைய விடுடா, முடியாதுடி. என்னடி பண்ணுவ? கைய விடுடா. இனியா ஹாய், வணக்கம் உறவுகளே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நேத்து போட்ட வீடியோக்கு நெறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. அதுவும் நான் கேட்டேங்கிறதுக்காக டீட்டெயிலா எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது எல்லாத்துக்குமே தேங்க் யூ ஸோ மச். அப்புறம் நான் பாடின பாட்டு நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. உண்மையா சொன்னீங்களா என்னன்னு எனக்கு தெரியலங்க. ஆனா இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொன்னதுனால ரொம்ப தேங்க் யூ. அப்புறம் சில பேர் வந்து அந்த என்னை பத்தி தெரிஞ்சுக்கிற வீடியோ போய் பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். பார்த்துட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கும் தேங்க் யூ ஸோ மச். அப்புறம் ஏதாச்சும் என்கிட்ட கேட்கணுன்னா கேளுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதில் நேத்து வீடியோலையுமே ஒருத்தர் கேட்டிருந்தீங்க. நீங்க வந்து கார்ட்டூன் அந்த மேல் வாய்ஸ் எப்படி குடுக்குறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் கூட உங்களுக்கு வந்து வீடியோல நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலா நேத்து வந்து ராகாஸ் கார்ட்டூன் சேனல்ல நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தேன். இந்த சேனலுக்கு நீங்க புது உறவுகளா இருந்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அதனால நான் வந்து உங்களுக்கு இதுலயும் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். அது ஒண்ணும் இல்லங்க. நான் தான் என்னோட ஒரிஜினல் வாய்ஸ்ல தான் பேசுவேன். ஆனா வந்து, அதுல வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம். மேல் வாய்ஸும், ஃபீமேல் வாய்ஸும் நம்ம அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன் அந்த ட்வின் கிராஃப்ட் ஆப்ல இருக்கு. அது மாரி தான் கார்ட்டூனுக்கு தகுந்த மாரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால பேசுறது நான் தான். பட் வாய்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து கார்ட்டூனோட வாய்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அப்புறம் எனக்கு தெரியுது எல்லாருமே நெக்ஸ்ட்டு கார்த்திக் மீராவோட வெட்டிங் சீக்வென்ஸ வந்து எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க. எனக்கு நல்லாவே புரியுதுங்க. பட் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம காதலில் விழுந்தேன்லயும் வந்து இப்ப மேரேஜ் சீக்வென்ஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கே கொஞ்சம் ஒர்க் ஹெவியா இருக்கா, அதனால இதுக்கும் நான் மேரேஜ் சீக்வென்ஸ் வச்சா என்னால மேனேஜ் பண்ண முடியாது. அதனால தான் வந்து கொஞ்சம் கதை இழுத்துட்ருக்கேன். தப்பா நெனச்சுக்காதீங்க. ஆனா கண்டிப்பா நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட கார்த்திக் மீராவோட மேரேஜ் சீக்வென்ஸ் தான் வரப்போகுது. அதனால இதுக்கப்புறம் நம்ம அத தான் பார்க்க போறோம். அப்புறம் இன்னைக்கு உங்க எல்லார்கிட்டயுமே ஒரு சின்ன கொஸ்டின் கேட்கலான்னு நெனைக்கிறேன். பார்க்கலாம் எத்தன பேரோட தாட் என் தாட்டோட ஒத்துப்போதுன்னு பார்க்கணும்னு நெனைக்கிறேன். என்னன்னா, நெறைய பேரு கார்த்திக் மீராவோட மேரேஜ்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. அதே மாரி இன்னொரு பக்கம் ஸ்ரீநிதி வந்து சொத்து பத்திரத்துல சைன் வாங்குவாளா? அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்க. நான் ஒரு கதை யோசிச்சு வச்சிருக்கேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்க? ஸ்ரீநிதி சொத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்குவாங்களா? இன்னைக்கு கொஸ்டின் அதுதான். ஓகேங்களா? ஸ்ரீநிதி சொத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்குவாங்களா? அதே மாரி ஒரு வேளை கையெழுத்து வாங்குனா, மீராவோட ஃபேமிலியோட நெலைமை என்ன? ஓகேங்களா? இதுக்கு கரெக்ட்டா யார் கெஸ் பண்றீங்கன்னு நான் பார்க்கலாம். பிகாஸ் இதுக்கு வந்து நான் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கேன். அ அது வந்து நான் இப்ப ரிவீல் பண்ண முடியாது. நான் நெனைக்கிற ட்விஸ்ட் நீங்களும் நெனைக்கிறது ஒத்துப்போதான்னு செக் பண்ணலான்னு ஒரு சின்ன ஐடியா. அவ்வளோதான். அதனால பார்க்கலாம். எத்தன பேர் கரெக்ட்டா பதில் சொல்றீங்கன்னு. கரெக்ட்டா பதில் சொன்னாலும், நான் இப்போதைக்கு அத ரிவீல் பண்ண மாட்டேன். அந்த சீக்வென்ஸ் வரப்போ யாரு கரெக்ட்டா பதில் சொன்னீங்களோ, அத நோட் பண்ணி வச்சு கண்டிப்பா வீடியோல உங்க நேம நான் சொல்லுவேன். ஓகேங்களா? பார்க்கலாம். நீங்க அத வந்து இன்னைக்கு கரெக்ட்டா எனக்கு கமெண்ட் பண்ணணும். அப்புறம் இன்னைக்கு வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நம்புறேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, என்னோட வீடியோவ ஹைப் பண்ணுங்க. சரிங்களா? கண்டிப்பா அடுத்து நம்ம கார்த்திக் மீராவோட வெட்டிங் சீக்வென்ஸ் தான் வரும். ஒரு 3 எபிசோட்ஸ்க்கு அப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணிருவேன். சரி, அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகேங்க. நான் திரும்பவும் தர்ஸ்டே வீடியோல உங்க எல்லாரையுமே பார்க்க வரேன். உங்களுக்கே நல்லா தெரியும். நம்மளோட மனதை பறித்தால் வெட்னஸ்டேவும், சாட்டர்டேவும் வராது. தப்பா நெனச்சுக்காதீங்க. சில டைம் வந்து நானு ஏதாச்சும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கூட லீவ் எடுத்துக்கிறேன். ஆனா, இதுக்கப்புறம் ரெகுலரா கண்டிப்பா குடுக்க ட்ரை பண்றேன். நம்மளோட மனதை பறித்தால் வெட்னஸ்டே வராது இல்லைங்களா? அதனால தர்ஸ்டே வீடியோல உங்க எல்லாரையுமே நான் பார்க்க வரேன். ஓகேங்களா? பாய்.